ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் எனக்கு 9th மந்த் மிடில் எடுத்திருப்பேன். அம்மா வர்றதுக்குமே என்ன ஒரு 1 வீக் கிட்ட தான் இருந்துச்சு. பேபிக்குரிய திங்ஸ்லாம் கொஞ்சம் ஊர்லேருந்து அம்மா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் இங்கே பேபிக்கு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் ஷாப்பிங் பண்ண தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பல்காக திங்ஸ் வாங்கணுன்னா போகிறது லூலு தான். போல் இன்றைக்குமே கொஞ்சம் பேபி திங்ஸோடு சேர்த்து வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ஒரே இடத்துல ஷாப்பிங் முடிச்சிடலான்ட்டு லூலுக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனதுமே ட்ரெஸ் செக்ஷன் தான் போய் பார்த்தோம். நான் இங்கே போய் பார்த்தப்பெல்லாம் எனக்கு ட்ரெஸ் ஒரு கலர்ஃபுல்லாகவே இருந்த மாதிரி இல்லை. எல்லாமே ஒரே கலரில் ரொம்ப நிறைய ஆப்ஷனே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லா கடைகள்லையுமே மோஸ்ட்லி குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்கும். அதை சொல்லியே ஆகணும். நம்ம ஊர்லலாம் பிறந்த உடனே டயப்பரும் மேலே ஒரு காட்டன் துணியும் போட்டு விடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இருக்காது. பேபியை ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்வாடில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு பேபிக்கு கொஞ்சம் நியூ பார்ன் ட்ரெஸ்ஸாக வாங்க வந்திருந்தோம். இந்த 1C ராம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வாடில் கிளாத்து அந்த மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் ஹீட்டர் வச்சுருப்போம். அதனால் பேபிக்கு ரொம்ப குளிர்லாம் தெரியாது. அதனால் நம்ம ஊரில் எப்படி நம்ம குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வீட்டில் அம்மா கொண்டு வர திங்ஸை வச்சு நாங்கள் அங்கே மேனேஜ் பண்ணிக்கிடுவோம். மெயினான விஷயம் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாக்குள்ள ட்ரெஸ்ஸே நான் நிறைய திங்ஸ் அப்படியே நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 1 or 2 மந்த்ஸில் நான் எப்படியும் இந்தியா போயிடுவேன். ரொம்ப அதிகமாகவும் நான் இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. பேசிக்காக தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் தான் இங்கே வாங்க போகிறோம். அம்மாவுமே வரும்போது நிறையா பேபி திங்ஸ் வாங்கி கொண்டு வர்றாங்க. அதனால் அதை வச்சு இந்த 2 மந்த்ஸ் எப்படியும் மேனேஜ் பண்ணிடுவோம். மேலே ட்ரெஸ் எல்லாமே ஷாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராசரி திங்ஸும் கீழே வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு வெளியே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு பேபிக்கு வாங்கின திங்ஸை மட்டும் எல்லாத்தையும் ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு மளிகை ஜாமானத்தை மட்டும் தான் நான் அடுக்கி வச்சேன். மிச்சதெல்லாம் திங்ஸ் எல்லாம் தொடவே இல்லை. அப்படியே ஒரு இடத்துல வச்சே தான் இருந்தேன். இப்போ பார்க்க போகிறது அம்மாவை கூப்பிட போனது தான். அம்மா October 1 கரெக்டாக இங்கே வந்தாங்க. சரஸ்வதி பூஜை, விஜயதசமிலாம் இருந்துச்சு. அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் அப்படிங்கிறதுனால அங்கே குலசேகரப்பட்டினம் தசராலாம் ரொம்ப இதாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் அப்பா தசரா முடிய விட்டு தான் டிக்கெட் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த October 1 தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே அம்மாவுக்கு துணைக்கு வர்ற மாதிரி இல்லை. அம்மா தனியாக வந்துடுவாங்க. இருந்தாலும் என்னென்னா லக்கேஜ் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த தடவை 3 லக்கேஜ்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் சரி தனியாக அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த அண்ணா கூடவே லாஸ்ட்டில் டிக்கெட் போட்டுட்டோம். இந்த தடவை அம்மாவுக்கு 3 மந்த்ஸ் விசா தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே விசா எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஒரு வீடியோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். விசா பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா அதை போய் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கும் குவைத்துக்கும் என்ன ராசியோ தெரில. எங்கள் அம்மாவுக்கு விசா போட்டோன்னா 3 நிமிஷத்தில் விசா கிடச்சிருது. எங்கள் அம்மா வர ஃப்ளைட்டு எப்போவுமே 1 மணி நேரம் முன்னாடியே வந்துடுது. எங்கள் அம்மாவுக்கு இந்த டைம் ஃப்ளைட்டு 10:30க்கு தான் சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா ஃப்ளைட்டு 9:30க்கே லேண்ட் ஆகிட்டு. போன தடவை எங்கள் அம்மா இறங்கின பிறகு தான் நாங்கள் கூப்பிட போனோம். இந்த தடவை எங்கள் அம்மா இறங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். எங்கள் ஆள் ரொம்ப அமைதியாக வந்துருந்துச்சு. எங்கள் அம்மா கூட கேட்டாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. வரும்போதெல்லாம் நல்லா குதிச்சுட்டே தான் வந்தா. எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிட்டு அமைதியாக இருந்தா. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எப்பவும் போல் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தா. இந்த சின்ன சூட்கேஸில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு தேவையான திங்ஸும் பேபிக்கு தேவையான திங்ஸும் நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 டெலிவரியுமே இங்கே குவைத்தில் தான் ஆனதுனால அவங்கக்கிட்ட கேட்டு எல்லா திங்ஸுமே அவங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது நான் ஏற்கனவே எல்லா திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். துவச்சி அவங்ககிட்ட கேட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். என் பாப்பா அது பேக் பண்ண நாளையிலேருந்து டெய்லி அதை எடுத்து எடுத்து வெளியே போட்டு சும்மா எடுத்து வெளியே மட்டும் போட மாட்டான். அதை ஃபுல்லாக தரையிலலாம் போட்டு தேய்ச்சி குழந்தைங்க விளாட் ஜாமானை எடுத்தால் எப்படி வீடு ஃபுல்லாக தூத்தி போடுவாங்களோ அதே மாதிரி அவ்வளோ திங்ஸும் எடுத்து வெளியே போட்டுருவா என் பொண்ணு. ஊர்லேருந்து அப்பா அம்மா நைட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போதெல்லாம் எடுத்து எடுத்து இந்த சூட்கேஸை திறந்து இங்கே பாருங்கள் பேபிக்கு இது வாங்கியிருக்கோம், அங்கே பாருங்கள் பேபிக்கு இது வாங்கியிருக்கோன்ட்டு அதுவும் எடுத்து ஒன்று ஒன்றா டெய்லியுமே அந்த சூட்கேஸை ஒரு தடவை திறந்து எல்லாத்தையும் எடுத்துருவா. முதல் நாள் நான் தான் தெரியாமல் அவகிட்ட பேபிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சின்னு சொல்லிட்டு அப்போ அவள் என்கிட்ட காட்டு அப்படின்னா. அப்போ நான் தான் ஒரு நாள் இந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். அதில் இருந்து அவள் அதை படிச்சுக்கிட்டா. ஒரு தடவை சொன்னதில் அதுக்கப்புறம் அவளே எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி
எனக்கும் ஒரு தடவை சொன்னேன், 2 தடவை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ முடியுமோ நீ என்னமோ விளாண்டுக்கோ, நான் லாஸ்ட்டாக துவச்சிக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் என் பாட்டுக்கு இருந்துக்கிட்டேன். நான் க்ளீன் பண்ண எடுக்கும்போதும் வந்து எல்லாத்தையும் ஓனா எடுத்துகிட்டு இருந்தா. அதனால தான் அவளுக்கு அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தூக்கி அவட்ட கொடுத்து நீ ஓன் ட்ரெஸ்ஸை பாருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அந்த ட்ரெஸ்ஸை ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து நீ பேபி ட்ரெஸ் எனக்கு காட்டு அப்படி சொல்லி சொன்ன உடனே, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தான் அவளுக்கு வந்து நல்லாவே இன்சிஸ்ட் பண்ண முடியும். நம்ம வீட்ல இன்னொரு பேபி வரப்போகுது, அந்த பேபியை நம்ம தான் கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் அவள் பேபி திங்ஸ் என்ன பண்ணாலுமே தொட்டாலும் அழுக்காக்குனாலும் நான் அவளை ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் மறுபடியும் துவச்சிக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அப்படியே கூலாக விட்டுருவேன். இதுக்கப்புறம் எப்போனாலும் டெலிவரி இருக்கலாம், அதனால் இனி மறுபடியும் துவச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரேடியாக துவச்சி அவங்க அப்பா எல்லாம் நீட் பண்ணி வை, எடுத்து மேலே வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு ஹாஸ்பிட்டல்லே எனக்கு 32 வீக்ஸில் எனக்கு டெலிவரி பேக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. தைராய்டு இஷ்யூவும் பனிக்குட நீர் கம்மியாக இருந்ததுனால எனக்கு வந்து ப்ரீடம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு டெலிவரி பேக் ஹாஸ்பிட்டலில் பேக் பண்ண சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ப்ரீடம் ஆயிரும்னு பயங்காட்டியே இருந்து, ஆனால் வந்து என் பாப்பா வந்து எனக்கு டியூ டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் பிறந்தா. அந்த ஒரு காரணத்தினாலயா, இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் நான் சோம்பலாகவே இருந்தேன் இந்த ப்ரெக்னென்சியில். அதனால் அந்த சோம்பேறித்தனத்தினாலயா என்னன்னு தெரியல, நான் இந்த தடவை ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து பேக் பண்ணேன். இனி இந்த டைம் அம்மாவும் கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்தாங்களா, அதையும் எடுத்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒரேடியாக பாப்பாவும் இது எல்லாமே கீழே போட்டா. அதனால் இன்னொருக்கா துவைச்சா தான் இனி அது பேபிக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டைம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். இந்த ஒரு பேபி டிட்டர்ஜென்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஒன்று தான் கிடச்சிச்சு, அதனால் நான் இது வாங்கினேன். ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ஹிமாலயா வாங்கியிருந்தோம். அப்போ மெடிக்கல் ஷாப்லலாம் ஹிமாலயா அந்த டிட்டர்ஜென்ட் கிடச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போகவும் ஒரு 2-3 மந்த்ஸில் அது கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மீமி பிராண்ட் அதில் இருக்கிற டிட்டர்ஜென்ட் தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு 1 இயர் வரைக்குமே அந்த டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணேன். சும்மா ஒரு வயசுக்கு அப்புறம் தான் ரொம்ப பட்ஜெட் இடித்த உடனே அப்படி கொஞ்சமாக மாற்றியாச்சு. சரி அவளுக்கும் எவ்வளோ நாள் தான் அப்படி தனியாக டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுன்ட்டு நம்மளோட டிட்டர்ஜென்ட்டே கூட அப்படியே சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போவுமே எங்கள் அம்மா வந்து அப்போ ஒர்க்கிங் தான், டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ரிட்டையர்ட் ஆகலை. அவங்க 1 மந்த் தான் மெடிக்கல் லீவ் போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா லீவில் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு துணி வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஸ்கூலுக்கு போனதுனால நான் எனக்கும் ஃபஸ்ட்டு செக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அதுதான் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் நான் பாப்பாவுக்கு நான் ஃபஸ்ட்டே டயப்பர் போட்டும் பழகிட்டேன். நான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 1 வயசு வரைக்குமே நான் அவளுக்கு ஃபுல்லாக டயப்பர் தான் யூஸ் பண்ணேன். என்னைய ஊரே திட்டிச்சு, டைப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைக்கிறதுக்கலாம். நான் எதையும் கண்டுக்கிடலை. நம்மளுக்கு எது வந்து முடியுதோ, நம்ம வந்து நம்மளையும் பார்த்துக்கிடணும், நம்ம பேபியும் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிடுறதுல தப்பு கிடையாது. பேபி ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டு டெம்பரேச்சர் மட்டும் அதில் நார்மலாக காட்டுற டெம்பரேச்சரோட கொஞ்சம் கூட வச்சு எல்லாமே துவைச்சி எடுத்துட்டேன். துவைச்சி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் காய போட்டு கொடுத்துட்டாங்க. துவைச்சி முடிச்சு காய போடும்போதே பாப்பாக்கிட்டேயும் சொல்லியாச்சு, இனி பேபிக்கு யூஸ் பண்ணணும், இனி அதை டர்ட்டி ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு அவட்ட சொல்லி தான் காய போட்டோம். அதுக்கப்புறம் அதை திங்ஸ் எதுவும் அவ்வளோவா தொடலை. ஒரே ஒரு நாள் மட்டும் எடுத்து சூட்கேஸ்லாம் ஓப்பன் பண்ணால், ஆனால் கீழே எதையுமே எடுத்து போடலை. அப்புறம் நாங்கள் திருப்பி சொல்லவும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா. சரி அவளே புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. குவைத்தில் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் பேக் என்னென்னலாம் பேக் பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.